நம்ம லோகேஷ் அவர்கள் அதாவது கூலி திரைப்படத்திற்கு பிறகு கைதி 2 திரைப்படத்தை இயக்குவார் அப்படின்னு பலருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக கார்த்தி அவர்கள் அடுத்தடுத்து ஒரு சில படங்கள்ல கமிட் ஆகி அவர் ஒரு பக்கம் பிஸி ஆகிட்டாராம். ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது கைதி 2 எடுக்க முடியாத சூழ்நிலையுமே ஏற்பட்டிருக்கான். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது லோகேஷ் அவர்கள் ஒரு பக்கம் ஹீரோவாகிட்டாரு. சோ இவரை வைத்து அருண் மாதேஸ்வரன் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படத்திற்கான ப்ரோமோ வீடியோ கூட சமீபத்துல வெளியாகி செம்ம வைரல். இந்த நிலையில தற்போது லோகேஷ் அவர்கள் அடுத்ததாக இயக்கவுள்ள படம் பற்றி முக்கிய தகவலுமே வெளியாக இருக்கு. சமீப காலத்துல லோகேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ரஜினி சாரையும் கமல் அவர்களையுமே இணைத்து ஒரு படம் இயக்க போவதாக ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் திடீரென பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருந்து லோகேஷ் அவர்களை நீக்கி விட்டதாக சொன்னாங்க. திடீர்னு நம்ம சுந்தர் சி அவர்கள் கமிட் ஆனாரு. அவருமே அந்த படத்துல இருந்து வெளியே போயிட்டாரு. சோ அங்க என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. ஆனா தற்போது லோகேஷ் அவர்கள் திடீரென ஒரு முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுது. அதாவது அவர் தற்போது ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படத்தை முடித்த கையோடு நம்ம தளபதி அவர்களுக்காக ஒரு பக்காவான ஸ்கிரிப்ட் ஒன்றை வச்சிருக்காரு. ஒருவேளை நம்ம விஜயவர்கள் 2026 அரசியலுக்கு பின்புமே நடிப்பதுல ஆர்வம் காட்டினா கண்டிப்பாக அந்த படத்தை விஜயவர்களை வைத்து எடுப்பேன் அப்படின்னு லோகேஷ் அவர்கள் தற்போது கங்கணம் கட்டி கொண்டு தெரிவதாக சொல்லப்படுது. சமீபத்துல கூட இதை பற்றி தளபதி விஜயவர்களிடம் பேச்சுவார்த்தையுமே நடத்திருக்காராம். இந்த தகவல் தற்போது தளபதி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய காம்போல வெளியான லியோ திரைப்படத்திற்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பும் அந்த படமுமே நல்ல வசூலையுமே கொடுத்தது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.